வித்தியாசமாக பேச போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் எடுக்க போறேன். ரெடின்னு சொல்றவங்க மாத்திரம் கையில விட்டு இல்லையா சார், ஆனா உள்ளுக்குள்ள தெரியுது, சும்மா சொல்லு. ஆனா தேவன் உங்களை ஒரு வித்தியாசமாக நடத்த போறார். 7 பாகங்களாக பிரிக்க போறார். ஆனா எப்பவுமே இல்லாம இன்னைக்கு காலையில தேவன் எனக்கு வேற விதமா ஆண்டவரோட வார்த்தை கொடுத்தார். எப்படின்னா, இன்றைக்கு பாகம் 1, அடுத்த மாதம் இங்க பாகம் 2 கிடையாது. எங்க பாகம் 2 நான் எடுக்க போறேன்னு எனக்கே தெரியல. வெவ்வேறு இடங்கள்ல எடுக்க போறேன். அது 7 பாகங்களாக பிரிக்கப்படும். நீங்க யூடியூப்ல போயிட்டு பார்க்கலாம். ஏதோ தேடி பார்க்குறோம்ல, இதை தேடி பாருங்க. எனக்கே தெரியல. பாகம் 1 இங்க ஆரம்பிச்சுட்டு பாகம் 2, பாகம் 3, 7 வரை அது இந்த வருடம் முழுவதும் போவோம். எங்க எப்போ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தேவன் பாகம் 1 மட்டும் தான் எனக்கு தெளிவா காட்டினாரு. அதனால பாகம் 1 இங்க எடுத்துட்டு பாகம் 2 எங்க எடுக்க போறனோ அதை நீங்க யூடியூப்ல அந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம நேரடியா தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். எடுத்து வாசிங்க. 1 யோவான் 1:3. 1 யோவான் 1:3. 1 யோவான் 1:3. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்மளோட ஐக்கியம் யாரு கூட இருக்கணுமா? பிதாவோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்மளுடைய ஐக்கியம் இருக்கணும். யாரு கூட இருக்க கூடாது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேவன் கூட தான் ஐக்கியமா இருக்கணும். மாம்சத்துக்கு உட்பட்டவங்க கிட்ட நீங்கள் ஐக்கியமா இருக்க நீங்கள் தேவனிடம் வேண்டிக் கொள்வது காலதாமதம் ஆகும். எவ்வளவு ஜெபம் பண்றேன், என்னோட வாழ்க்கைய தேவன் இன்னும் கூட மேம்பட மாதிரி செய்ய மாட்டேங்க. நான் என்னென்ன தேவன்கிட்ட வேண்டிக் கொண்டு எனக்கு வரணும்னு கேட்டனோ அது வராம என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இழந்து போயிட்டே இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரலோகத்தை சென்று எட்டி விட்டது. அதற்காக தான் இந்த தெளிவாக தேவன் உங்ககிட்ட பேச சொல்றாரு. உங்களோட ஐக்கியம் தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள் கிட்ட இருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியங்கள் வர கண்டிப்பாக காலதாமதம் ஆகும். யாராருக்கிட்ட நீங்க ஐக்கியமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் உங்களுக்கு நீங்க தெளிவாய் பேசுவார். நான் நம்புறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா கைகளை போயிருக்கு. அவங்களெல்லாம் விட்டு விலகுங்க. தெளிவா உங்களுக்கு சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனிடம் மட்டும் ஐக்கியம் இருக்கும். சில நேரங்கள்ல 2 விதமான ஆலோசனை இருக்கும். நல்ல ஆலோசனை, தீமையான ஆலோசனை. சில நேரங்கள்ல நல்ல ஆலோசனை கொடுக்கறது போல இருக்கும், ஆனா உள்ள தீமை இருக்கும். நீங்க ஜாக்கிரதையா ஆவியின் கண்கள்ல பார்த்தாதான் புரியும். மாம்ச கண்கள்ல பார்த்தா அது நல்ல ஆலோசனை போலதான் இருக்கும். அந்த அசுத்த ஆவி கூட நல்ல ஆலோசனை சொல்ற மாதிரிதான் இருக்கும், ஆனா உள்ள தீமைகள் நிறைந்த ஒரு பாதையா தான் இருக்கும். ஜாக்கிரதையா இருங்க. ஏன் இவ்வளவு நாட்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டது தடைப்பட்டு கொண்டே இருக்குன்னா, நீங்கள் யாருக்கிட்ட ஐக்கியம் வைத்திருக்கீங்களோ அவங்க ஆண்டவருக்குள்ளாக இல்ல, பிசாசின் காரியத்துல இருக்காங்க. அவர்களை கண்டு கொண்டு இந்த வருடம் நீங்கள் உங்களை சீர்படுத்துவீர்களானால் நீங்கள் கேட்டுக்கொண்டதை விட அடுத்த மாதம் இவங்க சாட்சி சொல்லுவாங்க. இந்த மாதம் சாட்சி சொல்ல பிசாசும் சரி அவங்களோட மாம்சமும் சரி தடை பண்ணியிருக்கலாம். அடுத்த தடவை அவங்க சாட்சி சொல்லும்படியா தேவனே செய்வார். நான் விசுவாசிக்கிறேன் உள்ளத்தின் ஆழத்துல இருக்கு. மறுபடியும் வாசிங்க. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். யாரோட கூட ஐக்கியமா இருக்கணும்? ஆண்டவரோடு நீங்க ஐக்கியமா இருந்தா ஆவிக்குள்ளானவர்கள் கூட நீங்க ஐக்கியமா இருப்பீங்க. அதுவும் அந்த ஆவிக்குள்ளானவர்கள் தேவனுக்குள்ள இருக்கணும். தேவனுக்கு விட்டு வெளியே இருக்க கூடாது. தேவனுக்குள்ளானவர்கள் கூட நீங்க அந்த ஆவியில ஐக்கியமா இருந்தால்தான் உங்களுடைய ஆவியும் உங்களுடைய மாம்சமும் காப்பாற்றப்படும். இன்னொன்று கூட எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 25:17. சங்கீதம் 25:17. பெருகி இருக்கிறது. கண்டிப்பா தேவன் அப்படிதான் நடத்துவார்.
இதுல பாருங்க, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. அது எப்படிதான் தெரியல, அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது தேவன் அறிந்ததுனாலதான் அந்த வசனத்தை அவங்களே படிக்கிறாங்க. மாம்சத்துக்குள்ளானவர்களுக்கு சில நேரங்கள்ல இப்ப நான் சாமா இருந்தா எனக்கு தெரிஞ்சது, தேவனுடைய ஊழியனா அந்த பிரசன்ஸ்ல இருக்கும்போது தேவன் சில விஷயங்களை வெளிப்படுத்துவார். அவங்க உள்ளுக்குள்ள வரும்போதே தெரியும் அவர்கள் இருதயத்துக்குள்ள அநேக விதமான வியாகுலங்கள் இருக்கிறது. முக்கியமாக அவங்களுக்கு தான் தேவன் வெள்ள தெளிவா சொல்றதுனால சொல்றோம். அவங்களுடைய இருதயத்துல இன்னொரு காரியம் இருக்கு. நான் என்னோட அம்மா வீட்லயே இருந்திருந்தா ராணியை போல இருந்திருக்கலாமே, அங்க போயிட்டு அவ்வளவு கஷ்டப்படுறேனே. சிரிக்கிறது தான் தெரியுது, நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு வியாகுலப்பட்டு அழுது கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தேவன் மட்டும் தான் அறிந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கள் இருதயத்துல இருக்கிறத தேவன் அறிந்ததுனாலதான் இன்னைக்கு தேவனோட வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு நாளும் வீணாக போகாது, கண்டிப்பா மாறும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கலாம், மாறும் மாறும் மாறும், எப்பதான் மாறும் அந்த கேள்வி இருக்கு. நான் மாற்றுவார். இந்நாள் வரை நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார்ல, அவர் ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மள சேர்க்கிறாருன்னா அங்க நம்மள சாட்சியா நிறுத்துறதுக்கு தான். எல்லாரும் என்ன பண்ணலாம், இவங்களால எப்படி முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எப்படி முடிஞ்சது நீங்க பாத்தீங்க, நான் விவரமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இந்த மாதம் 27 என்ன நாளுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நான் அதை வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாள்ல நம்ம அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா வந்து வார்த்தைகளை அனுப்பலாம். அந்த நாள்ல அவங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த நாள் மட்டும் இல்லை, தினம் தினமும் அவர்கள் சந்தோஷமா இருக்கிறத நீங்களும் காண்பீர்கள், உங்களோடு சேர்ந்து நாங்களும் காண்போம். மறுபடியும் வாசிங்க. பெருகி இருக்கிறது, கண்டிப்பாய் அவர் நீங்களாக்கி விடுவார். இந்த நம்பிக்கை இருக்கணும். பெருகி இருக்குதான், குறுகி இருக்கோ பெருகி இருக்கோ, அவர் நம்ம இடுக்கண்களிலிருந்து நீங்களாக்கி விட வல்லவராய் இருக்கிறார். நம்புகிறோம், மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். அதே சங்கீதம் 31:7. உமது கிருபையினாலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். உங்களுடைய ஆத்மா வியாகுலப்படுகிறதை தேவன் அறிந்திருக்கிறார். மாம்சத்தின் வியாகுலத்தையும் அறிந்திருக்கிறார், உங்களுடைய ஆத்ம வியாகுலங்களையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்க வெளியில நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்கன்னு தேவனுக்கு தெரியும். அவர் உங்களை வியாதிக்குள்ளேயே நடத்த மாட்டாரு, வியாகுலத்துக்குள்ளேயே நடத்த மாட்டாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஆனா தேவனுக்கு தெரியும், சந்தோஷமா இருந்தா வேதத்தை மறந்து இவங்க சுகபோகமா வாழ்வாங்கன்னு தேவனுக்கு தெரியும். ஆனால் ஒரு மாற்றம் நம்ம கண்டிப்பா வரணும். ஆண்டுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்மளோட ஆத்மா மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ உங்களுடைய ஆத்ம வியாகுலங்களை தேவன் மாற்ற வேண்டுமானால் நான் நல்லா இருக்கும் போதும் தேவனை தேடுவேன் அறிக்கை கொடுங்க. சபை ஆரம்பிச்சுட்டு எனக்கு நிறைய ஒரு திட்டங்கள் இருக்கு. என்னன்னா தினம் தினம் தேவனோட வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கு. ஆத்மா வருதோ இல்லையோ, எனக்கு தேவன் அழைத்த அழைப்பு, யார் கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, தேவனோட வார்த்தை கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு என்னன்னா தினம் தினம் தேவனுடைய வார்த்தையை படித்து தியானிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வராது. பிசாசு என்ன பண்ணுவான், உலக காரியத்துலதான் என்ன பண்ணுவான், உங்களை கொண்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான், விடுதலை ஆயிடுச்சா அவ்வளவுதான், தேவனுக்கு தேட வேணாம். மறுபடியும் ஒரு நோய் வரும், அப்போ ஐயா, அப்புறம் தேவன். இந்த ஒரு விஷயத்தை நீங்க மாற்றி தேவனுக்குள்ள இன்னும் கிட்ட நீங்க நெருங்குங்க. ஒரு நாள் விட்டாலும் இந்த ஐக்கியம் கண்டிப்பாக பிளவுபடும். நான் சொன்ன போன மாதம் எனக்கு தேவன் ஒரு தரிசனக்காரர் காட்டினார். அதுல முக்கியமான ஒரு தரிசனம், இந்த ஐக்கியம் பிளவுபடும்படியான ஒரு காரியத்தை எனக்கு தெள்ள தெளிவா காட்டினார். ஜாக்கிரதையா இருக்கு, வாழ்க்கையில உறுதியா இருக்கு. ஐயா வீட்டுக்கு போகணுமா அப்படின்ற எண்ணத்தை பிசாசு கொண்டு வருவான். இந்த ஐக்கியத்தை ஒரு நாள் விடாதீங்க. நான் இன்னும் தாழ்த்தி சொல்றேன், ஐயாவை மறந்தாலும் தேவனை மறக்காதீங்க, ஒரு நாளும் மறக்காதீங்க. ஆவிக்குள்ளான ஐக்கியத்துல உங்களை கண்டிப்பாக பிசாசு என்ன பண்ண மாட்டான், நெருங்க விட மாட்டான். உலகத்தோட இருக்கிற ஐக்கியத்துல உங்களை இன்னுமாக நெருங்கி நீங்க ஆரம்பத்துல என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாத செய்தீர்களோ
அதை உங்களுக்கு காட்சியா காட்டுவான், நீங்களும் அதை ஒத்துக்கொண்டு வாழ்வீர்கள். அது ஆகக்கூடாதுன்னா ஜப வாழ்க்கையில உறுதியா இருங்க, தரித்து இருங்க. உங்க ஜப வாழ்க்கை இன்னும் ஜாஸ்தி ஆகணும், கம்மியாகவே கூடாது. அப்படி ஆகுமானால் இங்க குறைவுபட்டாலும் அங்க நான் ரிஃப்ளெக்ட் ஆகும், அங்க குறைவுபட்டாலும் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜாக்கிரதையா இருக்கும். தேவன் சொல்றதுனால என்ன தாழ்த்தி வெறுமையாக்கி சொல்றேன். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26, 24, 25. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசிங்க. நீதிமொழிகள் 26, 24, 25. பகஞ்சன் நீதிமொழிகள் 26, 24, 25. பகஞ்சன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளால் சூது பேசுகிறான். 26ஆம் அதிகாரம் 24, 25 தானே? வாசிங்க. அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. யார் நல்லபடியா பேசினாலும் சில நேரங்கள்ல இருதயத்துல அருவருப்புகள் இருந்து நல்ல விதமா பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. 7 விதமான அருவருப்புகள். யார்கிட்ட இந்த 7 விதமான அருவருப்புகள் இருக்கிறதோ அவர்கள்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, விலகிடுங்க. அந்த ஐக்கியம் உங்களுக்கு வேணாம். ஆனா கீழே கடிச்சு பார்த்து நீங்க அதை அந்த கீழே படிச்சு பாத்தீங்கன்னா அந்த 7 விதமான அருவருப்புகள் இருக்காது. வேதத்தை எப்படி தியானிக்கணும் நான் சொல்றேன். இந்த 7 விதமான அருவருப்புகள் எங்க இருக்கு நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 6, 16 19 முடிய. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 19 முடிய. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 7 தேவனுக்கு அருவருப்பானவைகள். அப்ப தேவனுக்கே அது அருவருப்பா இருக்குன்னா நம்ம அதை விட்டு போகலாமா? அந்த ஐக்கியம் வேணாம். இன்றோடு விட்டுடுங்க. நான் யாரு என்ன அப்படின்னு நான் சொல்ல விரும்பல, எனக்கும் தெரியாது. அந்த 7 அருவருப்புகளை நீங்க படிச்சு பார்க்கும் போதே புரிஞ்சிடும் யாரை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு. அந்த ஐக்கியம் உங்களுக்கு வேண்டாம். அன்பா இருங்க, அவங்களுக்காக ஜப வாழ்க்கையில உறுதியா இருங்க, அவங்களோட ஐக்கியம் கொள்ளாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப வாசிங்க. அவை ஆவன மேட்டிமையான கண், மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துர்யோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களை விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே 7 விதமான காரியங்கள். ஒன்னொன்னுத்தையும் விளக்கணும்னா கண்டிப்பா 7 மணி நேரம் ஆகும். ஆனா தேவன் இன்று உங்களுக்கு விளக்கக்கூடிய விஷயம் முதல்ல மேட்டிமையான கண். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் நீங்கள் இப்பொழுது ஐக்கியம் கொண்டிருக்கவங்க கிட்ட இருக்கு. நீங்க அவங்க கிட்ட இருக்கிற ஐக்கியத்தை கண்டிப்பாக இன்று முதல் ஒரு பிளவு கண்டிப்பா பண்ணப்படணும். இல்லைன்னா தேவனோடு இருக்கிற ஐக்கியம் கண்டிப்பாக கெட்டு போகும். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 101:5. சங்கீதம் 101:5. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சபிக்கிறேன், மேட்டிமையான கண்ணையும் பெரும் நெஞ்சம் உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேவனுக்கு பிடிக்காதது மேட்டிமையான கண். மேட்டிமை அப்படின்றது பெருமையை குறிக்கிறது. அந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட தேவனை தாண்டி அவர்களை பெருமையாக பேசி, தேவன் பத்தியா என்னை எப்படி உயர்த்தி வச்சிருக்காரு, 3 வேளையும் ஜபம் இருக்க, உனக்கு தேவன் பண்ணாம எனக்கு தேவன் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தாழ்த்தி அவர்களை பெருமையாக பேசுவார்கள். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து கண்டிப்பாக விலகு. தேவன் எனக்கும் செய்யணும், உங்களுக்கும் செய்யணும் அப்படின்றதுதான் தேவ அன்பு. தேவனோட ஐக்கியம் கொண்டவங்க கிட்ட இந்த வார்த்தை தான் வரும். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், பிறர் எவ்வாறு போனாலும் பரவாயில்லன்ற எண்ணம் கொள்றவங்க கிட்ட நீங்க ஐக்கியப்பட்டு வாழாதீங்க. இன்றோட விட்டுடுங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாததுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேட்டிமையான கண். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். அதே சங்கீதம் 18:27.
தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்ணையும் தாழ்த்துவீர். மேட்டிமையான கண்ணையும் தாழ்த்துவீர். மேட்டிமையான கண் யாராருக்கு இருக்கோ, பெருமை பேச்சு யாராருக்கு இருக்கோ அவங்கள கண்டிப்பாக தாழ்த்துவார். இப்ப நீங்க அவங்க கூட ஐக்கியப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த மேட்டிமையான கண் இடம் உங்களுக்கும் இடம் வந்து சேர்ந்துடும். அதனால நீங்களும் தாழ்த்தப்படுவீர்கள். நீங்கள் தாழ்த்தப்பட்டு போவது தேவனுக்கு பிரியமல்ல. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னா திருப்தி ஆவார்கள், அவ்வளவுதான். தீமை ஒன்றும் அணுகாது. ஆனால் நீங்கள் அவர்களுடன் ஐக்கியப்பட்டு இருக்கும் போது அந்த மேட்டிமையான கண் உங்களுக்கும் வந்து சேரும். அப்படி சேருகிறது தேவனுக்கு விருப்பம் அல்ல. அப்படி இந்த குடும்பம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு தெரியும் நீங்க எவ்வாறு ஐக்கியப்பட்டு இருக்கீங்க. வேணா இன்றோடு விட்டு எல்லாத்தையும் விலகு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை வந்து ஒரு நாளும் சேதப்படுத்தக்கூடாது. அதனாலதான் அவர் இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தை இப்படி கொடுத்திருக்காரு. கர்த்தராகிய நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். கர்த்தராகிய நான் இந்த குடும்பத்தை காப்பாற்றி, என்னையும் சேர்த்து சொல்றேன், கர்த்தராகிய நான் நம் குடும்பத்தை காப்பாற்றி அடிக்கடிக்கு அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலுமாக காத்துக் கொள்வேன் அப்படின்றது வெறுமையான வார்த்தை அல்ல. அவர் ஆரம்பத்தில் காப்பாற்றினார், இன்றும் காப்பாற்றுகிறார். அவர் தண்ணீர் பாய்ச்சினார், இன்றும் பாய்ச்சி கொண்டே இருக்கிறார், இனிமேலும் காப்பாற்றுவார். தண்ணீர் பாய்ச்சுவார், காத்து கொண்டார், காத்து கொள்கிறார். இனிமேலும் நம்மை தேவன் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறோம் மாத்திரம் கைகள். மேட்டிமையான கண்ணை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, விலகுங்க. அந்த மேட்டிமையான கண் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு நாளும் சேதப்படுத்த நீங்க இடம் கொடுக்காதீங்க. நம்ம இடம் கொடுத்துடுறோம். ஐயாவுக்கு தெரியாது, லீவ் விட்டாச்சு, நிமிஷம் லீவ் விட்டாச்சு. 12 நாட்கள்ல நீங்க எவ்வளவு நாள் இங்க வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 12 நாட்கள்ல 25ஆம் தேதி ஐயா உங்களுக்கு கால் பண்ணாரு, நீங்க பேசுனீங்க, அவங்களுக்கு கால் பண்ணாரு, அவங்க பேசினவங்க. 30ஆம் தேதி இங்க வந்தீங்க, 1ஆம் தேதி இங்க வந்தீங்க, 2 நாள் வந்தீங்க. 10 நாள் ஐக்கியத்தை பிசாசு கெடுத்தான். தேவனோட ஸ்தானத்துல நின்று என்னை தாழ்த்தி போய் நீங்க வந்து ஜபம் பண்ணி போயிருக்கலாம். ஐக்கியத்தை விட்டால் தேவனும் உங்களை விடுவார். என்னால முடிஞ்சிருந்தா ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். அது சாமா ஒரு அக்காங்களுக்காக நான் பேசுற மாதிரி ஆயிடும். அது தப்பு. தேவனோட ஸ்தானத்துல நான் வந்து நின்றுட்டேன்னா எனக்கு தாழ்த்தி பெருமையாக்கி அவர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதை நான் பேசணும். உங்களுக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? தினம் தினம் ஜப வாழ்க்கையில உறுதியா இருந்தாங்க. ஒரு நாள் விடாம வந்து பிச்சுட்டு போனாங்க. இங்க வரலனாலும் அங்க நீங்க முட்டி போட்டு ஜபம் பண்ணி இருக்கணும். பண்ணல அப்படின்றது தேவன் எனக்கு அறிவித்து விட்டார். அதனாலதான் நான் தாழ்த்தி வெறுமையாக்கி சொல்றேன். அவருக்காக அவர் உங்களோட வாழ்க்கையை சீர்படுத்தினார். அந்த விசுவாசம் உங்களுக்கு இப்ப இருக்கணும், இனிமேட்டும் இருக்கணும். அதனால ஜப வாழ்க்கையிலிருந்து ஒரு நாள் விலகாதீங்க. ஒரு கூட்டா சேர்ந்து ஜப வாழ்க்கையில உறுதியா இருக்கு. எதுக்கும் கூடுறோம்ல, இதுக்கு கூடுங்க. அவ்வாறு நீங்க கூடும்போது தேவன் என்ன பண்ணுவார்? உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் கைகள். ஏசாயா 2 ஏசாயா 2:11 வாசிங்க. நாரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷனின் விருப்பமும் தனியும். வீராப்பு, மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். அநேக கண்கள் மேட்டிமையான கண்கள் தான் இருக்கு. எப்படின்னா இவங்க எப்படி பெருமையா உயர்ந்து வாழுறாங்களோ அதை காட்டிலும் நாங்க உயர்ந்து பெருமையா வாழணும். அநேக கண்கள் என்ன பண்ணலாம்? உங்களை பார்த்து பொறாமைப்படலாம். மேட்டிமையான கண்கள் இருக்கலாம். அந்த அழகான கண்கள் என்னை கண்டதாகவே பட்டு போன நம்மளோட வாழ்க்கைய சீர்படுத்துறது அந்த அழகான கண்கள் தான். அந்த அழகான கண்கள் நம்ம உயர்ந்து இருக்கும் போது சந்தோஷப்படுதுன்னா வேற எல்லா கண்களும் நம்மளை விட்டு போவோம். அந்த கண்கள் மட்டும்தான் நம்ம உயர்ந்து இருக்கும் போது, நம்ம பெருமையா இருக்கும் போது, அவருக்குள்ள பெருமையா இருக்கும் போது. எப்படி பெருமையா இருக்கணும்?
தேவன் என்னை நடத்தினார், அவரால நான் உயர்த்தப்பட்டேன். அவரை பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதனாலதான் இங்க இருக்கு, கர்த்தர் ஒருவரை அந்நாளில் உயர்ந்திருப்பார். எந்நாளில் தேவன் உங்களை உயர்த்தும் போது, அவர் உங்களை உயர்த்தும் போது நீங்கள் உயர்ந்திருக்க கூடாது, அவர் உயர்ந்திருக்கணும். சாட்சி சொல்லும் போது கூட, நான் தாழ்த்தப்பட்டவன் தான், நான் அநேகரால கைவிடப்பட்டவன் தான், அநேகரால கைவிடப்பட்டவள் தான், ஆனால் அவருடைய கண்கள், அவருடைய கரம் என்னை புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் எடுத்து உயர்த்தினது. அவரே என்றென்றும் உயர்ந்திருப்பார். நீங்க சாட்சி சொல்ற காலம் வெகு விரைவில் இருக்கிறது. அதனால மேட்டிமையான கண்கள் என்ன பண்ணுங்க, விட்டு விலகுங்க. அது உங்களுக்கு வேணும், அது உங்களை ஆபத்துல கொண்டு போகும். ஆபத்து வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு, A4 ஷீட் எடுத்துக்கணும். வெள்ளை பேப்பர் இருக்கு, அது பக்கத்துல ஒரு தீ இருக்கு, அதற்கும் இதற்கும் இவ்வளவு இடைவெளி இருக்கு. அந்த பேப்பர் கொஞ்சம் போயிட்டு அந்த நெருப்புல போச்சுன்னா வெள்ளையா இருக்கிறது கருப்பாக மாறிடும். நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளையான மனதை கண்டிப்பாக இருளாக மாற்றிவிடும். ஒரு நாளும் கொடுக்காதீங்க. யாருக்கு என்று கொடுக்கணும்? தேவனுக்கு என்று கொடுக்கணும். அதனால ஆலோசனையில சில நேரங்கள்ல ஆசீர்வாதம் மறைந்திருக்கும். ஆலோசனை கவனமா கேட்கும். இந்த ஆலோசனையில தீமை இருக்கா, நன்மை இருக்கா? ஐயா சொல்ற ஆலோசனையில சில நேரங்கள்ல உள்ள ஆழங்கள் இருக்கும். அது ஜாக்கிரதையா கேட்டு அதன்படி நீங்க நடந்தீங்கன்னா அவர் பேசுற மாதிரி இருக்காது, அவரை மறைத்து ஆண்டவர் இடைப்படுறவர். ஜப வாழ்க்கையில உறுதியா இருந்தா இருந்துருங்க. நீங்க நல்லா இருக்கணும்னா எங்களுக்கு ஆசை. இப்ப நாங்க உங்களுக்காக ஜபம் பண்ணாலும் உங்களோட சாப்பாடையும் நாங்க சேர்த்து சாப்பிடுறோம். நீங்களும் சாப்பிடணும். அந்த விருந்துல நீங்களும் சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. அதனாலதான் சொல்றேன், பிள்ளைகளையும் கூட்டி சேருங்க. போதும், விளையாட்டு அந்த காரியங்கள் வேறு. நான் சொல்றேன், அவங்க காலேஜ் போயிட்டு முடிச்சா கூட இந்த ஜப வாழ்க்கையை விடாம இருந்தாங்கன்னா பாவம் அவர்களை பின்தொடராது. கண்ணை வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஆலோசனை கொடுத்துட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிகிறானா, பார்த்துட்டே இருப்பான். எந்த இடத்துல உங்களுக்கு சேஃப்டியோ, அதாவது நான் ஒரு இடத்துல தேவனுக்கு பேச வச்சாங்க, கோதுமை அந்த களஞ்சியத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு என்ன சேஃப்டி, பாதுகாப்பு. கோதுமை அப்படின்றது நாம், களஞ்சியம் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. களஞ்சியம் ஒண்ணே இல்லை, அந்த கோதுமை அரிசிகள் எல்லாம் பாதுகாப்பாய் வைக்கக்கூடிய இடம் தான் களஞ்சியம். ஆனா நம்மளாம் யாரு? கோதுமைகள் திருப்தியாக சேஃபா பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த களஞ்சியத்துடன் இணைக்கப்படணும், பிசாசோடு இணைக்கப்படணும். அவன் சேதப்படுத்திடுவான். மேட்டிமையான கண் உங்களை சேதப்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்க. இன்னொன்று கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் அப்ப கண் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? மேட்டிமையான கண் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய கண் இருந்தா அது உங்களுக்கு விளக்கா இருக்குமா? உன் கண் தெளிவா இருந்தால் உன்னுடைய சரீரம் முழுவதும் தெளிவா இருக்குமா? அப்ப நம்மளோட கண்கள் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய கண்களா இருக்கணும், மேட்டிமையான கண்களா இருக்கக்கூடாது. அப்ப ஆவிக்குரிய கண்கள்ல நீங்க பார்க்க தான் உங்களுக்கு புரியும். ஆமாங்க, இதுல நல்லா பேசுற மாதிரி தான் இருக்கு, ஆனா மேட்டிமையான கண் இருக்கு. நீங்க ஜாக்கிரதையாயிடுங்க, கேட்டு வாங்குங்க. அவர்கிட்ட கேட்டு வாங்கணும். ஐயா தேவன்கிட்ட கேட்டு வாங்கின வரத்தை அவர் பெற்றுக்கொள்றதுக்கு 7 வருடங்கள் ஆச்சு. நான் சும்மா சொன்னாலும் இந்த ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேளுங்க. 7 வருடங்கள் அவர் பரிபூரணமாய் நிரப்பப்பட்டதுனாலதான் இன்று தேவன் அவரை கொண்டு வல்லமையாக பயன்படுத்துகிறார். அப்போ அவரை கொண்டு பயன்படுத்துவாரானால், என்னை கொண்டு பயன்படுத்துவாரானால், உங்களை கொண்டு பயன்படுத்துவார். நான் நம்புறேன். ஆரம்பத்துல என்னோட வாழ்க்கை சீரில்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது. இப்பொழுது நான் உங்க முன்னாடி திருப்தியா நிக்கிறேன். உங்களுக்கும் தேவன் செய்வார். அவங்க அநேக பேருக்கு என்ன பண்ணுவாங்க, போதிக்கிற அளவுக்கு வைப்பார். விசுவாசிகள் மாத்திரம் கையில வைப்பார். உங்களுடைய கண்களில் இருக்கும் கண்ணீரை கன்னத்தில் வராமல் காத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். தெரியும், கண்கள்ல இருக்கிற கண்ணீரை எவ்வளவு அடக்கி வச்சாலும் சில நேரங்கள்ல அது விழுந்துடும். அதனாலதான் அலர்ந்து போகும்
நேரங்களில் கிருபை தந்தி நன்றி ஐயா. உயர்த்தி என்னை உன்னதமாய் உபயோகித்தி நன்றி ஐயா. துதித்திடுவேன் முழுமனமாய் உயர்த்திடுவேன் உம்மை மட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. தளர்ந்து போன கால்களையும் தளர்ந்து போன சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என் கூட சேர்ந்து பாடுங்க. தளர்ந்து போகும் நேரங்களில் கிருபை தந்தீர் நன்றி ஐயா. உயர்த்தி என்னை உன்னதமாய் உபயோகித்தீர் நன்றி ஐயா. துதித்திடுவேன் முழுமனமாய் உயர்த்திடுவேன் உம்மை மட்டும். துதித்திடுவேன் முழுமனமாய் உயர்த்திடுவேன் உம்மை மட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அவரை மட்டும் துதித்துக் கொண்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த படகில் தேவன் இருந்தார். இவங்க எல்லாம் பார்த்து எல்லாருமே பயந்தார்கள். அவர் இருக்கும் போதும் பயந்தார்கள். அவர் வந்து காற்றே இறையாதேன்னு சொன்னார். அவ்வளவுதான். எல்லாமே ஒரு நிமிடத்துல மாறி போனது. அவர் வந்து சோகங்கள் எல்லாம் மாறட்டும் சொன்னா போதும், எல்லாம் மாறிடும். விசுவாசிக்கிற மாத்திர கையில. இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். சங்கீதம் 69:19. சங்கீதம் 69 சங்கீதம். தேவரே என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் எனக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன். ஒருவனும் இல்லை. காத்திருந்தேன். இந்த 2 வசனம் தான் இந்த குடும்பத்தோட வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்துல ஓடிக்கொண்டே இருக்கிற முக்கியமாக இந்த 2 வசனங்கள் தான் உங்களோட வாழ்க்கையா இருக்கிறது. இன்னும் அழுத்தம் கொடுத்து வாசிங்க. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். 3 அறிந்திருக்கார். கவலைப்படாதீங்க. உங்களுடைய நிந்தையை அறிந்திருக்கிறார், உங்களுடைய வெட்கத்தை அறிந்திருக்கிறார், உங்களுடைய அவமானத்தை அறிந்திருக்கிறார். எங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டீங்களோ உங்களுடைய தலை உயரும்படியாக தேவன் செய்வார். எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கும் உங்க மூலியமாய் யார் வந்துட்டு நீங்க அவமானப்பட்டு போவீங்கன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். என் சத்துருக்கள் எல்லாரும். அப்போ உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புனாங்கன்னா அவங்க உங்களுக்கு விரோதமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. அவருக்கு விரோதமா தான் இருக்காங்க. அவருக்கு முன்னாடி இருக்காங்க. அவர்கிட்ட எல்லாம் என்ன பண்ண முடியாது, விரோதம் பாராட்டவே முடியாது. இல்பொருள் ஆயிடுவாங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக இல்லை, உங்களுடைய சத்துருக்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறாங்க. அவரெல்லாம் ஒன்னையும் இது பண்ண முடியாது. பிசாசே லேகியோனே பார்த்து, தாவீதின் குமாரனே என்னை துக்கப்படுத்தவா வந்தீர், நாங்க இங்க இருக்க மாட்டோம், எங்களை பன்றி கூட்டத்துல என்ன பண்ணுங்க, போயிட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாப்போ இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் வந்து விட்டால் பிசாசுகள் அலறி அடித்து கொண்டு ஓடிவிடும். நம்புகிற மாத்திர கைகள் கீழே வாசிங்க. அப்படி இருக்கா? உங்களுடைய இருதயம் அப்படி இருக்கிறது. தேவன் அறிவார். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. வேதனைகளை தேவன் அறிவார். வேதனைகளையும் சோதனைகளையும் தேவன் கண்டிப்பாக அறிந்திருக்கிறார்.
விரைவில் அனைத்தையும் சாதனையாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எனக்காக காத்திருந்தேன் அப்படிதான் இருக்கீங்க. எனக்காக ஆறுதலான வார்த்தை சொல்ல யாராவது இருக்காங்களா? தேவைக்காய் தேவனை தேடி போகாதே, நம் தேவையே தேவன் தான், தேட மறக்காதே. எனக்கு அது தேவை, இது தேவை, அது தேவைன்னு சொல்லிட்டு தேடி தேடி போறோம்ல. அவரோட தேவையை, நம்மளோட தேவையை அவருதான். என் தேவை நீங்க தான் பண்ணீங்க, வாங்கப்பா. அவர் வந்து விட்ட பிறகு நீங்கள் கேட்காததையும் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். மறு வாசிங்க அத. எனக்காக பரிதவிப்பு உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுவதற்காக காத்திருந்தேன். யாரும் இருக்க மாட்டாங்க. தேவனுக்குள்ள நீங்க உண்மையும் உத்தமமா இருக்கும் போது யாரும் இருக்க மாட்டாங்க. நேத்து கூட நான் சொன்னேன், நான் எப்ப சபை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை விட்டணும் 25ஆம் தேதி. பல விதமான போராட்டங்கள். நான் வந்து சபை வைக்கவே கூடாது. இப்பவும் போராட்டங்கள் தான். ஆனா கண்டிப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தேவன் நடத்துவார். அவருடைய வல்லமையின் மேல் தங்கும்படி இந்த ஒரு பலவீனத்தையும் நான் பலனாக எண்ணுகிறேன். இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் மூலமா எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தருகிறேன். அப்படிதான் இருக்க. என்ன ஆனாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும், அலை போல வந்தாலும் சரி, ஒரு பக்கம் இருந்து சபையை வைக்க வேண்டாம்னு சொன்னா பரவாயில்ல, பல பக்கங்கள்ல இருந்து சபை வைக்க கூடாதுன்னு பல விதமான போராட்டங்கள். நான் அதான் அடிக்கடி சொல்றது, நாம் அழுது புலம்ப அநேக காரணங்கள் இருக்கலாம். நாம் சந்தோஷமா இருக்க ஒரே காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நடத்துவார். அவர் என்னை அழைத்தார். ஆனால் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தால், அதான் கேட்டேன், முட்டி போட்டு தினம் தினம் முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணுவதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் இடத்துல எவ்வளவு நேரம் செலவிடுறேன்னு அவர் அறிந்திருக்கார். அப்பா அம்மா கூட நான் நேரம் செலவிடுறனோ இல்லையோ, அவர் கூட தான் இப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா செலவிடுறேன். நண்பர்கள் எல்லாம் விலகி போனார்கள். ஒரு பாட்டு ஒண்ணு தேவன் இப்ப கொடுத்தாரு சமீபத்துல, 1060வது பாடல். செங்கமலத்தை காணும் போதெல்லாம் உம்மை போற்றி பாட வாஞ்சியாக இருக்கிறேன். செங்கமலம்னா உங்களுக்கு தெரியாது, சிவப்பு தாமரை தான் செங்கமலம். சிவப்பு தாமரை அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெண்மையானவர் நமக்காக வந்து நம்மளுடைய பாடுகளுக்காக மரித்து ரத்தம் சிந்தினார். அந்த வெண்மையானவர் ரத்தம் சிந்தப்படுதலே சிவப்பு தாமரையை குறிக்கிறது. அதனாலதான் தேவன் ஒரு பாடல் கொடுத்தார். நான் இங்கே பாடலை, இங்க அந்த பல்லவி மட்டும் நான் பாடுறேன். செங்கமலத்தை காணும் போது இணைய துடிக்கிறேன், சிவப்பு ரத்தம் கலந்த உடலில் உம்மை நினைக்கிறேன். தாய் வழி சொந்தமும் தந்தை வழி சொந்தமும், தாய் வழி சொந்தமும் தந்தை வழி சொந்தமும் இல்லை என்று வந்த பிறகும் உம்மை துதிக்கிறேன். இல்லை என்று வந்த பிறகும் உம்மை துதிக்கிறேன். செங்கமலத்தை காணும் போது இணைய துடிக்கிறேன், சிவப்பு ரத்தம் கலந்த உடலில் உம்மை நினைக்கிறேன். இந்த பாடல்ல தேவன் எனக்கு ஒரு விஷயத்த சொன்னார். அப்பா வழி சொந்தத்திலையும் சரி, அம்மா வழி சொந்தத்திலையும் சரி, யாருமே எங்களை தேற்றல, யாருமே எங்களை நடத்தல. அநேகருக்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மாமி அப்படின்னு எல்லாம் இருப்பாங்க. இந்நாள் வரை எங்கள் ஐவரை தேவன் மட்டும் தான் நடத்தினார். என்னை தாழ்த்தி சொல்றேன். மாம்சத்துல தேற்றக்கூட ஆட்கள் யாருமே இல்லை. ஏன்னா இது லீவுனா எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு வருவாங்க, அப்படி கூட இருந்தது இல்லை. ஆனா தேவனே நடத்தினார். உங்களுக்கு யாரும் வேணாப்பா, நான் இருக்கேன். சில நேரங்கள்ல எனக்கு அநேக இந்த +1 +2ல கிட்னில ஸ்டோன் இருக்கும் போது ஒரு மாதத்துல எப்படியும் 10-15 தடவை ஸ்கேனிங் அந்த ஒரு தியேட்டருக்குள்ள போயிட்டு வரும்போதெல்லாம் கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும் தான் வரும். அவரே நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளவு வேதனைகள்? அவர் சொன்னாரு, புடமிட்ட பிறகுதான் என்ன பண்ணணும், பொண்ணாக நான் வந்து மாற்றுவேன். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே.
விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கண்ணீர்கள் தான், கஷ்டங்கள் தான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னை ஆரம்பத்தில் அழைத்தவர் ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட கைவிட மாட்டார். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். நாம் அனைவரும் தேவனுக்குள்ளாக ஐக்கியப்பட்டு இருக்கும் போது தேவனே தேவையில்லாத ஐக்கியங்களை விளக்குவார். நாமும் அதற்கு ஐக்கியம் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. முதலாவது, மேட்டிமையான கண்ணை விட்டு என்ன பண்ணுங்க, விலகுங்க. நம்மளோட ஐக்கியம் எல்லாம் எங்க இருக்கணும்? நம்ம வாசம் பார்த்தீங்களா? எடுத்து வாசிங்க 1 யோவான் 1:3. அவ்வளவுதான், முடிக்கலாம். அறிவித்திருக்கிறோம். பிதாவோடும் பிதா இயேசு கிறிஸ்து வெவ்வேறு அல்ல, இருவரும் ஒருவர் தான். அவரோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கும் போது இந்த மேட்டுமையான கண்களும் சரி, அநேக காரியங்கள் நம்ம இதுக்கு அப்புறமா நிறைய பார்க்க போறோம். நான் இப்போ சொல்றேன், அடுத்த மாதம் நான் இங்க எடுக்க போறது இல்லை. தேவன் 2ஆம் பாகத்தை எங்க நியமித்து வைத்திருக்கிறாரோ, என்னை அறியாமல் தான் எடுக்க வைப்பார். நீங்க தேடி பாருங்க, உங்களுக்கு தேவனே என்ன பண்ணுவார், அனைத்து காரியங்களையும் விளக்குவார். எனக்கும் ஒரு பாடம் தான். இன்று காலை எனக்கு வித்தியாசமா காட்டினார். ஒரு மரம், 7 விதமான மரங்கள். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னு வைங்களேன், இன்னொரு மரம் ஒரு ஆப்பிள் மரமோ ஒரு கிச்சிலி மரமோ இருக்கு. இந்த மாங்காய் மரத்துல இருந்து வேர் அப்படியே அழகாய் கிச்சிலி மரத்தோடு இணைக்கப்படுகிறது. அந்த ஒரு கிச்சிலி அந்த ஒரு மரத்தோடைய வேர் மாங்காய் மரத்தோடு இணைக்கப்படுகிறது. இந்த வேரின் மூலியமாய் மாங்காய் மரத்துக்கு கனிகள் வருகிறது. மாங்காய் மரத்துல இருக்கிற வேர் மூலியமாய் கிச்சிலி மரத்துக்கு கனிகள் வருகிறது அப்படின்னு எனக்கு ஒரு விஷன் ஒண்ணு காட்டினார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கு தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டாலும் உங்களுடைய வேர் இணைக்கப்பட்டிருக்குமானால் ஆசீர்வாதத்தை எப்படி வேணா தேவன் உங்களுக்கு அனுப்புவார். விசுவாசிக்கிற மாத்திர கையில இருக்கு. அதனாலதான் 7 பாகங்கள். எனக்கே ஒரு வித்தியாசமா இருந்தது. ஒன்று, எப்பவுமே எப்படி நடத்துவார்னா 3 பாகங்கள் நான் சொல்லிவிட்டு எந்த குடும்பத்துல ஆரம்பிக்கிறனோ அதே குடும்பத்துல பாகம் 2 பாகம் 3 அப்படிதான் பேச சொல்லியிருக்கார் இந்நாள் வரை. ஆனால் முதல் பாகம் இங்கேயும், அடுத்தடுத்த பாகங்கள் எந்த மாதங்கள் எடுக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிட்டா நான் மாம்சத்துல ரொம்ப பெருமையாயிடும், எனக்கு ஆயிடும், அந்த மேட்டுமையான கண்ணாயிடும். அது ஆகக்கூடாது. அதனாலதான் என்ன தாழ்த்தினார். பாகம் நான் கேட்டேன், அப்ப பாகம் 2 எப்போ? எனக்கு தெரியும், நான் எப்ப அறிவிப்பு கொடுக்கறனோ அப்ப நீ முட்டி போட்டு ஜப வாழ்க்கையில உறுதியாரு. பாகம் 2 நானே வெளிப்படுத்துவேன். ஏன்னா பாகம் 1 வெளிப்படுத்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது மாம்சமோ ரத்தமோ வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற ஆவியானவரை வெளிப்படுத்தினார். அதனால மேட்டுமையான கண்களை விட்டு விலகுங்க. உங்களுடைய கண் தேவனுக்குள்ளான கண்களா இருக்கணும். அதான் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன்னுடைய கண் சரியா இருந்தால் உன்னுடைய சரீரம் முழுவதும் இருக்கும், சரியா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். நமக்கு என்ன கண் தேவை? ஆவிக்குரிய கண் தேவை. என்ன கண் தேவையில்லை? மேட்டிமையான கண் நமக்கு தேவையில்லை. நமக்கும் மேட்டிமையான கண் இருக்கக்கூடாது. அவங்களோடு இணைவோமானால் அந்த மேட்டிமையான கண் நமக்கும் வந்துவிடும். அதனால இப்போத்துல இருந்து ஒரு பாடமாக பிள்ளைகளுக்கும் நீங்க என்ன பண்ண கற்றுக் கொடுங்க. மேட்டிமையான கண் நமக்கு தேவையில்லை, ஆவிக்குரிய கண்கள் தான் நமக்கு வேணும். ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இருக்குமானால் இன்று வேதனையுடன் வந்த நீங்க எல்லாருமே சாதனையாக விரைவில் மாறக்கூடிய காலங்கள் வரப்போகிறது. கவலை கண்ணீர் எல்லாமே மறைந்து தேவன் சந்தோஷமாக
ஆனந்த களிப்பினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக என தாழ்த்தி சொல்றேன், உங்களுடைய துக்கங்கள் அனைத்துமே சந்தோஷமாக மாறும். அதாவது சஞ்சலம் நீங்க தேவன் உங்களை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார். சங்கீதம் 142:2 வாசிங்க. சங்கீதம் 142:2. சஞ்சலத்தை ஊட்டுகிறேன், அறிக்கை எடுக்கிறேன். யாருக்கிட்ட இடணுமா? சஞ்சலத்தை ஊற்றணும்னா அவர்கிட்ட தான் ஊற்றணும். கா ஒரே ஆயிடுச்சுக்கா, வீட்டுக்காரனால இவ்வளோ ப்ராப்ளம், என்னதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அப்படின்னு மனுஷங்களை கூப்பிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வேற ஒருத்தர் கூப்பிட்டு இப்படியாமா அவங்க ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரா, அவங்க அநேக இடத்துல தூற்றி திரிவார்கள். நீங்க சொல்லணும்னா அவர்கிட்ட தான் நான் பண்ணணும், அறிக்கையிடணும். வாசிங்களேன் அழுத்தமா. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், ஊற்றிடணுமா? எங்க ஊற்றுறோம்ல, நம்மளோட கண்ணீருக்கு வேல்யூ இல்லாத இடத்துல தான் நான் பண்றோம். கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கணும். எங்க சிந்தனமோ அங்க என்ன பண்றது இல்லை, நம்ம சிந்துறது இல்லை. இனிமேட்டு எல்லாத்தையும் மாற்றுங்க. அதாவது இந்த குடும்பம் இனிமேட்டு மேம்பட்டவர்களால் ஜப வாழ்க்கையில் நான் அடிக்கடி நான் வந்து சொல்றேன், ஒரு காலம் வரும், அப்பொழுது தீர்க்கதரிசியின் இடத்தில் என்ன இருக்காது? தரிசனம் இருக்காது. ஆசாரியர்களிடத்தில் வேதம் இருக்காது. மூப்பர்களிடத்தில் ஆலோசனை ஒழிந்து போகும். போன மாதம் சொன்னேன், போன மாதம் நான் சொன்னதினால் சத்துருவானேன் அப்படின்ற மாதிரி தேவனுடைய வார்த்தையை போன மாதம் எனக்கே தெரியல, தேவன் தெளிவா எச்சரிப்பின் வார்த்தையாய் பேசினார். அதை நான் இன்னும் அழுத்தம் கொடுக்கிறேன். இந்த வியாதி அப்படின்றது ஆரம்பம் தான், முடிவல்ல. இது இருக்கக்கூடாதுன்னா இன்னும் உறுதியாகும். எனக்கு என்ன ஒரு கஷ்டம் ஆயிடக்கூடாது, என்னை தாண்டி தேவனுக்கு ஆயிடக்கூடாதுன்னா நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கு. ஸ்டான்லி கிட்டே அதான் சொன்னேன், ஸ்டான்லி நான் உனக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உன்னை குறித்து பயந்திருக்கிறேன் ஆண்டவர் சாட்சி சொல்லும்படியாக வைக்கிறார். இன்னொன்னு சொல்லுவார், ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் அப்படின்னு எனக்கு சின்ன ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லும்படியாக மட்டும் தேவன் நம்மை குறித்து எப்படின்னா, அவனை போல ஒரு உத்தமன் இல்லை, அவனை போல ஒரு சன்மார்க்கன் இல்லை அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி தான் இருக்கணும். ஆதியில இருந்து அன்பை விட்டுட்டீங்கம்மா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட முடிவு. அப்படி சொல்ற மாதிரி மட்டும் இந்த குடும்பம் நடந்து கொள்ளக்கூடாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்களை ஆரம்பத்திலிருந்து அனைத்து காரியத்திலையும் அறிந்திருக்கிறார். அவரோடு மட்டும் ஐக்கியமாக இருங்கள். அவருக்கு பிரியமில்லாத 7 அருவருப்புகளை விட்டு விலகுங்க. இந்த ஐக்கியம் நமக்கு வேணாம். முதலாவது, மேட்டிமையான கண்கள் ஒன்றுமே உங்களை வந்து சேதப்படுத்தக்கூடாது. மேட்டிமையான கண் உங்களை ஆளுகை செய்யுமானால் ஆவிக்குரிய கண் கண்டிப்பாக உங்களை ஆளுகை செய்யாது. ஆவிக்குரிய கண் உங்களை ஆளுகை செய்ய வேண்டுமானால் மேட்டிமையான கண்களை விட்டு விலகுங்கள். அது எப்படிப்பட்டவனா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், கூட பிறந்த சகோதரனாவே இருந்தாலும் அவர்களை மாற்றுறது என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அவர்கள் மாறவில்லை என்றால் ஒரு லைன் வச்சுக்கணும், மேட்டிமையான கண்களோடு நான் இசைந்து வாழ மாட்டேன், அவங்களுக்காக ஜப வாழ்க்கையில உறுதியா இருப்பேன், ஐக்கியப்பட்டு மட்டும் வாழ மாட்டேன். இப்படி நீங்கள் இருந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக தேவன் மேம்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாற்றி அவருக்கு முன்பாக உங்களை சாட்சிகளாக கண்டிப்பாக நிறுத்துவார். இந்த ஆண்டு கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க, தேவனிடத்துல நான் உறுதியா இருந்தேன், விசுவாசத்துல தரித்திருந்தேன், தேவன் என்னை ஒரு நாளும் விட்டு விலகல. நான் கூட நினைச்சேன் தேவனை விட்டு விலகிடலாம் கூட நான் பண்ணுவான், பிசாசு எண்ணத்தை கொண்டு வருவான். எனக்கு தெரியும், எவ்வளவு பண்ற உபவாசம் இருக்கேன், அவரோட உபவாசம் இருக்கும், அவரோட வாசமா இருக்குமா, அவரோடு வாசமாக இருப்பதே உபவாசம். அவரோடு வாசமா இருங்க. என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி மறுபடியும் நான் வந்து சொல்றேன், நீங்கள் அவ்வாறு அவருடன் வாசமாய் ஐக்கியப்பட்டு உங்களுடைய கண்கள் தெளிவாக இருக்குமானால் உங்களுடைய சரீரத்தை மட்டுமல்ல உங்களுடைய ஆவிக்குரிய கண்களையும் திறக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். மேட்டிமையான கண்கள் ஒழிந்து போகட்டும். மேட்டிமையான கண்களோடு உங்களுக்கு ஐக்கியம் வேண்டாம். அவ்வாறு இந்த குடும்பம் நாம் அனைவரும் இருப்போமானால் இன்னும் கூட தேவன் பரிசுத்த வாழ்க்கையில் ஈடுபடும்படியாக செய்வார். சஞ்சலம், தவிப்பு அனைத்துமே ஓடி போகும். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே,